வெல்கம் டு எடிஸ்பிண்ட் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷில் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷினோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா த அவார்ட் வாஸ் ப்ரெசென்டட் டு ஹர் பை த டைரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் மாற்றும்போது ரெண்டே கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து என்ன பண்ணக்கூடாது, டென்ஸில் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. வேர்ப் வந்து V1 ஃபார்ம்லேருந்து V3 ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகேங்களா? V1 ஆர் V2 எந்த ஃபார்மில் இருந்தாலும் எனக்கு என்ன ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகணும், V3 ஃபார்ம் சேஞ்ச் ஆகணும். பட் டென்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது, சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த கொஷின் பார்த்தோம்னா த அவார்ட் வாஸ் ப்ரெசென்டட் டு ஹர் பை த டைரக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. வாஸ் ப்ரெசென்டட் அப்படின்றது எனக்கு வேர்ப், டு ஹர் பை த டைரக்டர். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப். ஓகேவா? யாருக்கு கொடுத்துருக்காங்க, இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கணும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் வந்து ஃபஸ்ட் இங்கே வந்திருக்கணும். த டைரக்டர்னு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதா. ஸோ டைரக்டர்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் இருக்குது இல்லையா. ஸோ ஷீ ப்ரெசென்டட் வராது. த அவார்ட் ப்ரெசென்டட் டு ஹர் பை த டைரக்டர், பைலே கொடுத்து திரும்பி பைலே சேஞ்ச் பண்ணுவோமா, ஸோ அதுவும் வராது. நெக்ஸ்ட்டு ஷீ வாஸ் ப்ரெசென்டிங்னு இந்த இடத்துல என்ன இருக்குது, எனக்கு டென்ஸே சேஞ்ச் ஆகியிருக்கு. கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்காங்களா, வேர்ப் வந்து கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு ராங். ஸோ கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி, த டைரக்டர் presented the award to her is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், by whom were you taught English grammar and composition அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நீ வந்து யாரால் இங்கிலீஷ் கிராமரும் காம்போசிஷனும் யார் உனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, யாரால் கற்பிக்கப்பட்டது அப்படின்றது கொஷின். ஸோ அதுக்கு அப்படியே டென்ஸ் வேர்ப் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்குவோம். ஹேஸ் டாட், டாட், ஹேட் டாட், டாட் அப்படின்னு இருக்கா. ஹேட் டாட் வருமா, வராது இல்லையா, டென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹேஸ் டாட்டும் வராது, டென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்க சென்டென்ஸ் ஹூம் டாட் யூ, ஹூ டாட் யூ. ஓகே, ரிமைனிங் எல்லாமே அப்படியே தான் இருக்க போகுது. எனக்கு என்னன்னா ஹூமா ஹூவான்றதான் செக் பண்ணணும். ஸோ இப்போ பை ஹூன்னு கொஷினில் வந்திருக்கா, அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஹூ தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஹூ டாட் யூ இங்கிலீஷ் கிராமர் அண்ட் காம்போசிஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ஹூம் ஆல்ரெடி ஹூவை தான் ஹூம்னு சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அப்போ ஹூம் வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகணும், ஹூன்னு சேஞ்ச் ஆகணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்சஸ் டினைடு. அக்சஸ் டினைடுன்றது என்ன ஸ்டேட்மெண்ட், ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அக்சஸ் டினைட் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்சஸ் வந்து என்ன ஆச்சு, டினைட் ஆகிடுச்சு. அப்போது அதை நம்ம பேசிவில் மாற்றும் போது எப்படி மாற்றிருக்கோம், லெட் த அக்சஸ் பி டினைடு. ஸோ இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா லெட் யூஸ் பண்ணியிருப்போமா. ஸோ லெட் த அக்சஸ் பி டினைடுன்றது தான் ரைட்டான ஆன்சர். ஹேஸ் பீன் டினைட், இஸ் பீயிங் டினைடுன்றது டென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வராது. ஓகேங்களா? லெட் இட் பி நோன் தட் த அக்சஸ் வில் பி டினைடு. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னது, டென்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது மூணுமே வராது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த சைல்டு வில் ரிசைட் த போயம். த சைல்டு வில் ரிசைட் த போயம் கொடுத்துருக்காங்களா. வேர்ப் பார்ப்போமா. வில் ரிசைட், இஸ் ரிசைட்டட், வில் பி ரிசைட்டட், வில் பி ரிசைட்டட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ வந்து எனக்கு இஸ் ரிசைட்டட் வருமானா, இது வராது. ஓகேங்களா? ரிமைனிங் இருக்குது வில் ரிசைட், வில் பி ரிசைட்டட், வில் பி ரிசைட்டட் இருக்குது. இங்கே பை த சைல்டுன்னு இருக்குது. ஸோ பை த சைல்டு வருமா, த சைல்டு ரிசைட் வில் ரிசைட் த போயம். அப்போ எனக்கு இந்த போயம் தான் வந்து எனக்கு சப்ஜெக்ட்லாம் வந்திருக்கணும். அப்போ பை சைல்டில் ஸ்டார்ட் ஆகிற சென்டென்ஸும் வராது. ரிமைனிங் இருக்குது 2 சென்டென்ஸ் தான். வில் பி ரிசைட்டட், வில் ரிசைட்டுன்னு வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ வில் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் வந்து பாசிவில் வரும்போது நம்மளுக்கு என்னவோ மாற்றிருப்போம், வில் பி ரிசைட்டட்னு மாறி இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். ஆப்ஷன் டி வராது. ஓகேங்களா? ஸோ வில் வந்து பாசிவில் மாற்றும் போது என்னவா மாறி இருக்கும், வில் பி ரிசைட்டட் பை த சைல்டு அப்படின்றது மாறி இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஃப்ரெஞ்ச் இஸ் டாட் டு அஸ் பை மிஸ் கிளெனன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு இஸ் டாட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாசிவ் வாய்ஸில் இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றும் போது என்ன ஆகிருக்கும், இஸ் டாட், டாட்ன்றது வேர்ப் சேஞ்ச் ஆகிருக்கணும். இஸ்ன்றது ப்ரெசன்ட் ஃபார்மை டினோட் பண்ணுற மாதிரி எனக்கு வேர்ப்லேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது சென்டென்ஸில் ப்ரெசன்ட் ஃபார்ம் டினோட் பண்ணுறது இங்கே டாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பாஸ்ட் மட்டும் தான் டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டில் டீச் கொடுத்துட்டாங்க,
என்னது மட்டும் தான் டினோட் பண்ணுது, ப்ரெசன்ட் மட்டும் தான் டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டீச்சர்ஸ் ஆஸ் கொடுத்துருக்காங்க, இஸ் டீச்சிங்னு கொடுத்துருக்காங்க. இஸ் டீச்சிங் வருமானா வராது, ஏன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே டாட் கொடுத்துருக்காங்க, இங்கே டீச் கொடுத்துருக்காங்க, இங்கே டீச்சர்ஸ் ஆஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி மாற்றிருப்போம்னா, டீச் வந்து என்னவா மாறி இருக்கும், டாட்டுன்னு மட்டும்தான் மாறி இருக்கும். இங்கே எனக்கு என்னென்னு வந்திருக்காது, வேர்ப், ஹெல்பிங் வேர்ப்க்கான இதே வந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, டீச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர். மிஸ் கிளென் டீச்சர்ஸை தான் நம்ம எப்படி எழுத முடியும்னா இஸ் டாட் அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் மாற்றிருந்தோன்னா வெறுமனையாக டாட் அப்படின்னு மட்டும்தான் மாற்றிருப்போம். இந்த சென்டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோன்னா வாஸ் டாட்னு மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது எப்படி எடுத்தோன்னா மிஸ் கிளென் டீச்சர்ஸ் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸுன்றது தான் வந்து ரைட்டான ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், த மேட்சஸ் ஆர் பீயிங் ஷோன் லைவ் ஆன் ஸ்போர்ட்ஸ் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஆர் பீயிங் ஷோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி வேர்ப் எதில் வருதுன்னு பார்ப்போம். இஸ் ஷோயிங், மேபி ஷோயிங், will be showing, can be showing அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே என்ன வேர்ப் இருக்குது, ஆர் இருக்குது. ஆர் இருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கும், இங்கே மேட்சஸ் இருக்குது, அதனால் ஆர் வந்திருக்கு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் டிவின்றது எனக்கு சிங்குலர் வேர்ப். ஸோ அதை தொடர்ந்து எனக்கு என்ன வந்திருக்கும், சிங்குலர் நவுன். ஸோ தொடர்ந்து சிங்குலர் வேர்ப் வந்திருக்குமா? அப்போது இஸ் ஷோயிங்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். மேபி, வில் பி, கேன் பின்றது ராங். ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ தான் ரைட்டான ஆன்சர். Sports TV is showing the matches live. Next question, the chef prepares the food in the kitchen. The chef prepares the food in the kitchen னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் மாறும்போது எப்படி மாறி இருக்கும், the food will be prepared, prepares by, is preparing by, is prepared by னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது நமக்கு, prepares. preparesன்னு இருந்தால் எப்படி மாறி இருக்கும், is ப்ரிப்பேர்டுன்னு மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோமா டீச்சர்ஸில். ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், இஸ் டாட் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ ஹெல்பிங் வேர்ட் இஸ் ஆகும், அண்ட் வேர்ப் வந்து என்னவா மாறி இருக்கும், மெயின் வேர்ப் வந்து V3 ஃபார்ம் சேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா ப்ரிப்பேர்ஸ்ன்றது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், ஆக்டிவ் டு பாசிவ் மாறும்போது இஸ் ப்ரிப்பேர்டுன்னு மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இஸ் ப்ரிப்பேர்டுன்னு எந்த சென்டென்ஸில் இருக்குன்னா ஃபோர்த்து சென்டென்ஸில் தான் இருக்கும். அப்போது ரிமைனிங் 3 சென்டென்ஸும் வராது. த ஃபுட் இஸ் ப்ரிப்பேர்டு பை த செஃப் இன் த கிச்சன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன்னாகுரேட்டட் த எக்ஸிபிஷன் இன் அ கிராண்ட் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ வேர்ப் செக் பண்ணுவோமா. had been inaugurated, inaugurated by, been inaugurated, has been inaugurated by, was inaugurated by. ஸோ இங்கே எனக்கு சென்டென்ஸ் எழுதில் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் பாஸ்டில் இருக்கா, இன்னாகுரேட்டட்ன்றது சிம்பிள் பாஸ்டில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன வந்திருக்கக்கூடாது, had வந்திருக்கக்கூடாது, has வந்திருக்கக்கூடாது. இங்கே வெறுமனையாக இன்னாகுரேட்டட் பை த கவர்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, வாஸ் இன்னாகுரேட்டட் பை த கவர்னர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ எனக்கு இன்னாகுரேட்டட்னு வந்திருக்கு அப்படின்னா இன்னாகுரேட்டட் என்ன டென்ஸை பார்க்கணுமா? ஸோ டென்ஸை டினோட் பண்ணுறதுக்கு எனக்கு வாஸ் வந்திருக்கணும். ஓகேவா? த எக்ஸிபிஷன் வாஸ் இன்னாகுரேட்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் அ கிராண்ட் வே அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், the work will be finished. The work will be finished by the mason with a short time அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ verb செக் பண்ணுவோமா. will be finishing, would have finished, would finish, will finish. ஸோ will be finished இருந்தால் எனக்கு என்னவா வந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம், ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ் மாற்றும்போது வில்லில் வந்துச்சு அப்படின்னா வில் பீன்னு சேஞ்ச் ஆகிடும். அப்போ வில் பி ஃபினிஷ்னு வந்திருந்தால் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்கணும், வில் ஃபினிஷ் அப்படின்றதான் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். வில் பி ஃபினிஷிங்ன்றது எனக்கு கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு வுட் ஹாவ் ஃபினிஷ்டு, வேர்ப் சேஞ்ச் ஆயிடுச்சு, மாடல் வேர்ப் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட்டான ஆன்சர். Next question, a play is being staged. A play is being staged by our
group this evening அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இஸ் பீயிங் ஸ்டேஜ்டு அப்படின்னா இஸ் எனக்கு எதை டினோட் பண்ணுது, ப்ரெசன்ட். பீயிங்ன்றது கண்டினியூஸ் டினோட் பண்ணுது, ஸ்டேஜ்ன்றது வேர்பு டினோட் பண்ணுது. ஸோ இப்போ வேர்ப் செக் பண்ணுவோம். ஸ்டேஜ்டு, ஸ்டேஜஸ், இஸ் ஸ்டேஜிங், ஸ்டேஜ்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, எனக்கு கண்டினியூஸில் கொடுத்துருக்கா. பீயிங்னா என்ன, கண்டினியூஸில் வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பீயிங் வந்திருக்கும் போது எனக்கு ஆப்ஷனில் கண்டினியூஸில் வேர்ப் எது வந்திருக்குன்னு பார்ப்போம். ப்ளே ஸ்டேஜ்டு அப்படின்னும் போது இது பாஸ்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வராது. நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் அப்படின்னு இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசண்டில் கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்டேஜிங் அ ப்ளே, அவர் குரூப் இஸ் ஸ்டேஜிங் அ ப்ளே திஸ் ஈவினிங்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு கண்டினியூஸ் டென்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் எனக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்டில் கொடுத்துருக்கோம், இதுவும் வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், his brother needed some urgent help at that moment அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. at that momentன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு பார்ப்போம். வேர்ப் பார்ப்போம். was needed, was needed, is needed, was needed. ஓகேங்களா. ஸோ இங்கே எனக்கு என்ன, his brother needed some urgent help at that moment. ஓகேவா. ஸோ அவங்களுக்கு என்ன தேவை, அர்ஜெண்ட்டாக ஹெல்ப் தேவை இல்லையா. ஸோ எனக்கு என்னவா மறைக்கணும், அர்ஜெண்ட் ஹெல்ப் வாஸ், சம் அர்ஜெண்ட் ஹெல்ப் வாஸ் நீடட் பை ஹிஸ் பிரதர் அட் தட் மூமெண்ட். நீடடுன்னு இருக்கா. நீடடு எப்படி இருந்தால் எனக்கு சிம்பிள் பாஸ்டா, சிம்பிள் பாஸ்டில் இருக்கிறத டினோட் பண்ணும்போது எனக்கு பாஸ்ட்டை டினோட் பண்ணுறதுக்கு என்ன வேர்ப், மாடல் ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிக்கணும், வாஸ் ஆட் ஆகிக்கணுமா. ஸோ வாஸ் நீடட்னு சேஞ்ச் ஆகிக்கணும். ஸோ வாஸ் நீடட்னு சேஞ்ச் ஆகிருக்கிற சென்டென்ஸ் ஏ, பி அண்ட் டி. ஸோ செகண்ட் சென்டென்ஸ் வராது, சாரி தேர்ட் சென்டென்ஸ் ஆப்ஷன் சி வராது. ஏ, பி, டியில் தான் ரைட் ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. சம் அர்ஜென்ட் ஹெல்ப் வாஸ் நீடட் பை ஹிஸ் பிரதர் அட் தட் மூமெண்ட். சம் அர்ஜென்ட் ஹெல்ப், ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகிடுச்சா, ஹெல்ப். வாஸ் நீடட் யாரு, பை ஹிஸ் பிரதர் அட் தட் மூமெண்ட்டுன்றது ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா. அதே அர்ஜென்ட் ஹெல்ப் வாஸ் நீடட் பை ஹிஸ் பிரதர் அட் தட் மொமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சம் அவுட் இல்லை இல்லை, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சம் அர்ஜென்ட் ஹெல்ப் வாஸ் நீடட் பை ஹிஸ் பிரதர் அட் திஸ் மூமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது இருக்கனால இந்த சென்டென்ஸும் வராது. ஸோ எனக்கு ரைட்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின், ஐ வாஸ் கெப்ட் வெயிட்டிங், ஐ வாஸ் கெப்ட் வெயிட்டிங் ஃபார் more than an hour to get an appointment by the staff அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. was kept waiting அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது verb செக் பண்ணுவோம். had kept கொடுத்துருக்காங்க, keep me waiting for, kept me waiting, kept me wait அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன எனக்கு கொடுத்துருக்காங்க, was kept waiting. ஸோ பாஸ்டில் இருக்குது, கண்டினியூஸில் இருக்குது, பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்கா. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்க மாதிரி நமக்கு இப்போது சென்டென்ஸ் வேணும். ஸோ என்ன சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, ஐ வாஸ் கெப்ட் வெயிட்டிங் ஃபார் மோர் தேன் அண்ட் ஹார் டு கெட் அன் அப்பாயின்மெண்ட் பை த ஸ்டாஃப். ஸோ இது என்ன வாய்ஸு, பாசிவ் வாய்ஸில் இருக்குது. என்ன வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆக்டிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஹேடுன்றது இங்கே பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு வராது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கெப்ட் மீ வெயிட் கொடுத்துருக்காங்க, வெயிட்டிங் இல்லை. ஸோ அதனால் இந்த சென்டென்ஸும் வராது. ரிமைனிங் இருக்குது இந்த 2 சென்டென்ஸ் தான் இல்லையா. த ஸ்டாஃப் கீப் மீ வெயிட்டிங் ஃபார் மோர் தேன் அ ஹார் கொடுத்துருக்காங்க. அடுத்து கெப்ட் மீ வெயிட்டிங் ஃபார் மோர் தேன் அ ஹார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாஸ் கெப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், கெப்டுன்னு இருந்திருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்போம், வாஸ் கெப்டுன்னு சேஞ்ச் பண்ணியிருப்போமா. ஸோ அப்போது எனக்கு கெப்டுன்னு இருக்கிறது தான் ரைட்டான ஆன்சர். கீப் வந்து வராது, பாஸ்ட் டென்ஸில் இருக்கனால கீப் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த புக் வாஸ் ரிட்டன் பை த ஆத்தர் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 years அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஆப்ஷனில் வேர்ப்ஸ் வந்து செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு wrote the book, was written, was being written, was taken by இல்லையா. டு ரைட். ஸோ இது வந்து வருமானா வராது. வாஸ் ரிட்டன், வாஸ் ரிட்டன் இருந்தால் எனக்கு எப்படி இருந்திருக்கணும்,
என்ன டென்ஸில் கொடுத்துருக்காங்க, பேசிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்டிவில் மாற்றும் போது வாஸ் ரிட்டன் எப்படி இருக்கும், ரிட்டன்னு இருந்திருக்கணும், ரைட்டா? ஸோ சாரி, ரிட்டன் இருக்கக்கூடாது. ரிட்டன்ன்றது என்ன ஃபார்ம், V3 ஃபார்ம். ஸோ வாஸ் ரிட்டன்ன்றது V3 ஃபார்ம்னா எனக்கு பாஸ்ட் டென்ஸ் V2 ஃபார்மில் இருக்கணும். V2 ஃபார்ம் என்னது, ரைட்டு, ரோட். ஸோ வேர்ப் வந்து எனக்கு என்னவா இருக்கணும், ரோட்டாக இருந்திருக்கணும். வாஸ் பீயிங் ரிட்டன் அப்படின்றது கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. வாஸ் ரிட்டன்னு சேம் டென்ஸ் வருமா, இதுலேயும் வராது. ஸோ எனக்கு ஒரு பாஸ்டால் இருக்கிறத தான் வாஸ் ரிட்டன்னு சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும். ஸோ பாஸ்ட்ன்னும் போது த ஆத்தர் ரோட் த புக் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ இதுதான் எனக்கு ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின், த டெஸ்ட் வாஸ் பாஸ்டு பை ஒன்லி அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஸ் பாஸ்டு அப்படின்ற போது வேர்ப் செக் பண்ணுவோம். வாஸ் பாஸ்டா, வாஸ் பாஸ்டுன்னும் போது என்ன 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 சேஞ்ச் ஆகிக்கணும், பாஸ்டுன்னு மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கணும். ஒன்லி அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இதுதான் எனக்கு என்னது, இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறும்போது ஒன்லி அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்கணும். ஸோ ஒன்லி அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் த டெஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், you should apply for the job before the deadline. You should apply, இது வந்து என்னது இம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, you should apply for the job before the deadline னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ should apply verb செக் பண்ணுவோம். could be applied, should be applied, should be applying, should not be crossed for the application. ஸோ இது வந்து சென்டென்ஸே நம்மளுக்கு கிடையாது, ரைட்டா? the deadline should not be crossed for the job applicationன்றது கரெக்டான மீனிங்கே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 3 தான் பார்க்க போகிறோம். ஷுட் அப்ளைன்னு இருக்குதா, ஷுட் அப்ளைன்னா என்னவா எனக்கு மாறிக்கணும், ஷுட் அப்படியே தான் இருக்கணும். அப்ளைன்றது எனக்கு என்ன சேஞ்ச் ஆகிக்கணும், V3 ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகிக்கணுமா? அப்போது வில் ஆர் ஷுட் வந்துச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றும் போது பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்போது இந்த இடத்துல எனக்கு ஆப்ஜெக்ட் என்னது, த ஜாப் அப்படின்றது தான் வந்து எனக்கு ஆப்ஜெக்ட், யூன்றது சப்ஜெக்ட். ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு என்னவா எடுக்கணும், சப்ஜெக்டாக எடுக்கணுமா? ஸோ இங்கே இருக்குது த ஜாப் ஷுட் பி அப்ளைடு, த ஜாப் ஷுட் பி அப்ளைடு ஃபார் பிஃபோர் த டெட்லைன் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளையிங்னு கொடுத்துருக்காங்களா, கண்டினியூஸில் வந்திருக்கா? ஸோ இது வராது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃப்டர் த டெட்லைன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் குட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கரெக்ட் மாடல் வேர்ப் அண்ட் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் எரர். ஸோ கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், வாஸ் த பெயிண்டிங் ஸ்டோலன் பை த தீஃப்? வாஸ் த பெயிண்டிங்கும் போது எனக்கு டென்ஸை டினோட் பண்ணுறது வாஸ் தான் இல்லையா? பெயிண்டிங்ன்றது ஒரு சப்ஜெக்ட், ஸ்டாலன் அப்படின்றது தான் எனக்கு வேர்ப், மெயின் வேர்ப். ஓகேங்களா? பை யாரால, தீஃப்னால. ஸோ அப்போ கொஷின் எப்படி மாறிக்கணும் அப்படின்னா வாஸ் த பெயிண்டிங், திரும்பி இதை வாஸ் த பெயிண்டிங்னே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வருமானா வராது. நெக்ஸ்ட்டு வாஸ்லையே எனக்கு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வாஸ்ன்னு கொடுத்துருக்கனா அது எதை டினோட் பண்ணுதுன்னா பாஸ்ட்டை டினோட் பண்ணுது. பாஸ்ட்டை டினோட் பண்ணுதுன்னும் போது டிட் யூஸ் பண்ணியிருப்போம். டிட் நாட் த ஸ்டீல் த பெயிண்டிங்னு சொல்லும்போது மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அப்போது எனக்கு ரைட்டான மீனிங் கொடுக்குற சென்டென்ஸ் என்னென்னா டிட் த தீஃப் ஸ்டீல் த பெயிண்டிங் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், the bell is rung by the peon அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ இஸ்ன்றது எனக்கு எதை டினோட் பண்ணுது, ப்ரெசன்ட் டென்ஸை டினோட் பண்ணுதா? ஸோ ரங்குன்றது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், ரிங்குன்னு சேஞ்ச் ஆகிருக்குமா? ஸோ சென்டென்ஸ் பார்த்தோன்னா த ரேங்க்டு அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் வராது. ஹேஸ் ரேங்க் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. நெக்ஸ்ட்டு ரிங்ஸ் ரேங்குன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ இப்போது எனக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரிங்ஸுன்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், த டைகர் வாஸ் கில்ட் ஆன் அன் அன்ஃபார்ச்சுனேட் டே பை அ ஹாஸ்டைல் ஹண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? வாஸ் கில்டுன்றது தான் எனக்கு வேர்ப், ரைட்டா?
ஸோ த டைகர் கில்ட் ஆன் அ அன்ஃபார்ச்சுனேட் டே பை அ ஹாஸ்டல் ஹண்டர். ஸோ ஹாஸ்டல் ஹண்டர்ன்றது தான் எனக்கு ஆப்ஜெக்ட், அது என்னவா ஆக போகுது, சப்ஜெக்ட் ஆக போகுது. ஸோ ஹாஸ்டல் ஹண்டர்ன்றதுல இருக்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸாக இருக்கும். ஸோ அப்போது ஆப்ஷன் சி வராது. நெக்ஸ்ட்டு வாஸ் கில்டுன்னு இருக்கா, ஹேட் கில்டு, கில்ஸ் த டைகர், கில்டு த டைகர்னு இருக்கு. வாஸ் கில்டு வந்துன்னா எனக்கு என்னவோ சேஞ்ச் ஆகிக்கணும், கில்டாக மட்டும்தான் இருக்கணும் இல்லையா. பாஸ்ட் டென்ஸ் வாஸ் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா V2 ஃபார்ம், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம்லேருந்து இருக்கும். ஸோ அப்போது ஹாஸ்டல் ஹேட் கில்டுன்னும் போது டென்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட் போயிடுச்சு. ஸோ அது வராது. கில்ஸுன்றதும் என்னது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் வராது. நெக்ஸ்ட்டு கில்டுன்றது தான் வந்து சிம்பிள் பாஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஹாஸ்டல் ஹண்டர் கில்டு த டைகர் ஆன் அன் அன்ஃபார்ச்சுனேட் டே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்டின் கெப்ட் த கேக் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர். ஆஸ்டின் என்ன பண்ணிட்டான், கெப்ட் த டேக். கெப்டுன்னது என்னது, எனக்கு சிம்பிள் பாஸ்டில் இருக்கா. ஸோ சிம்பிள் பாஸ்டில் இருக்கும்போது எனக்கு எப்படி டினோட் பண்ணியிருக்கணும், வாஸ் கெப்ட் யூஸ் பண்ணி டினோட் பண்ணியிருப்போமா. ஸோ இப்போ எனக்கு டென்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ் கெப்ட்னு இருக்குது, ஸோ அது வராது. செகண்ட் சென்டென்ஸ் வாஸ் கெப்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் பை ஆஸ்டின் இருக்குது. தேர்ட் சென்டென்ஸ் வாஸ் பீயிங் கெப்ட்னு இருக்குது, ஸோ அதுவும் வராது. ஸோ ஃபஸ்ட் பிஆர் சிஆன் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் வாஸ் கெப்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் பை ஆஸ்டின். ஸோ கேக் ஆஸ்டினால் கேக் வந்து என்ன பண்ணது, ஆஸ்டின் வந்து என்ன பண்ணால் கேக்கை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சான். இந்த சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கேக் வாஸ் கெப்ட் இன் ஆஸ்டின், இன் ஆஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்டின்குள்ளாரையா கேக் வச்சாங்க, ரெஃப்ரிஜிரேட்டரால் ஆஸ்டின்குள்ளார கேக் வைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ராங்கான மீனிங், ஸோ ராங்கான சென்டென்ஸ். ஸோ கரெக்டான சென்டென்ஸ் எதுனா ஆப்ஷன் பி, இந்த கேக் வாஸ் கெப்ட் இன் த ரெஃப்ரிஜிரேட்டர் பை ஆஸ்டின்றது தான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the other details will be given by the concerned teacher அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போது by the concerned teacherன்றது எனக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட், the other detailsன்றது சப்ஜெக்ட். ஸோ will be givenன்றது தான் எனக்கு என்னது verb. ஸோ verb செக் பண்ணுவோமா, will give, teacher gave, will giveன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ த கன்சர்ன் டீச்சர் ஆப்ஜெக்ட் தான் என்ன ஆகும், சப்ஜெக்டாக மாதிரி இருக்குமா. ஸோ த கன்சர்ன் டீச்சர், இந்த டீச்சர் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு த கன்சர்ன் டீச்சர், செகண்ட் சென்டென்ஸ் வில் பி கிவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வில் பி கிவன்னு பேசிவ்ல இருக்கும்போது ஆக்டிவ்க்கு மாறும்போது என்னவா மாறிக்கணும், வில்ல சேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ த கன்சர்ன் டீச்சர் கேவ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வராது, எனக்கு பாஸ்ட் டென்ஸ் நோட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இருக்க சென்டென்ஸ் பார்த்தோன்னா, த கன்சர்ன் டீச்சர் வில் கிவ் அதர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ் வில் கிவ் த அதர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எங்கள் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா த அதர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கா. ஸோ அப்போது எனக்கு சப்ஜெக்ட் அப்படியே வரும்போது த அதர் டீட்டெயில்ஸ்னு வந்திருக்கணும். அப்போது எனக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, த கன்சர்ன் டீச்சர் வில் கிவ் த அதர் டீட்டெயில்ஸ்ன்றது தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின், த ஏஜென்சி had been robbed by 2 masked intruders அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ verb செக் பண்ணுவோமா. had been robbed, had been robbed, had robbed, had been robbed, had robbed, have been robbed, have been robbingன்னு இருக்கு. ஸோ had robbed, had robbedன்னு கொடுத்துருக்காங்க, வருமா, வராது. had been robbed சேம் சென்டென்ஸ் அப்படியே வருமா, அதுவும் வராது. நெக்ஸ்ட் had robbedன்னு இருக்கு, have been robbingன்னு இருக்கு. ஸோ have been robbing கண்டினியூஸில் வருமானா அதுவும் வராது. ஸோ இப்போ ரைட்டான சென்டென்ஸ் எதுனா had robbedன்றது இருந்தால் தான் had been robbedன்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ 2 masked intruders had robbed the agency, had been robbed. புரியுதுங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், டால் ப்ராமிசஸ் வேர் பீயிங் மேட் பை ஈச் கேண்டிடேட்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ வேர் பீயிங் மேட் பை ஈச் கேண்டிடேட், வேர்னா இங்கே ப்ராமிசஸ்ன்றது ப்ளூரல் இருக்குது, அதனால் வேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே ஈச் கேண்டிடேட்ன்றது எனக்கு ஆப்ஜெக்ட், இது என்னவா மாறப்போகுது, சப்ஜெக்டாக மாறுனுச்சு அப்படின்னா வேர் வந்து ஈச்ன்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், வேர் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஈச் கேண்டிடேட் வாஸ்,
வாஸ் அப்படின்னு பீயிங்ன்றது எதை டினோட் பண்ணுது கண்டினியூஸை டினோட் பண்ணுதா அப்போது கண்டினியூஸ் டினோட் பண்ணுது அப்படின்னா எனக்கு வேர்ப் என்னவா வந்திருக்கணும் கண்டினியூஸில் வந்திருக்கணும் இங்கே மேட் ஹேஸ் மேட்னு கொடுத்துருக்காங்க டென்ஸ் மாறிடுச்சு பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க வராது நெக்ஸ்ட்டு கேனுன்றது மாடல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வராது நெக்ஸ்ட்டு ஈச் கேண்டிடேட் மேடுன்னும் போது பாஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க ஸோ இதுவும் வராது ஸோ டென்ஸ் மாறாமல் பார்த்தோம்னா த ஈச் கேண்டிடேட் வாஸ் மேக்கிங் 12 ப்ராமிசஸ்ன்றதான் ரைட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் இட் இஸ் டைம் டு டேக் டீ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இட் இஸ் டைம் டு டேக் டீ ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறி இருக்கும் we should take has to be taken must have been to be taken ஓகேவா ஸோ இந்த இடத்துல மஸ்ட்ன்ற வேர்டே கிடையாது ஷுட்ன்ற வேர்டும் நம்மளுக்கு கொடுக்கல ஹேஸ்ன்றதும் பர்ஃபெக்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மூணுமே வராது ஸோ அப்போ ஃபஸ்ட் கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா இட் இஸ் டைம் ஃபார் த டீ டு பி டேக்கன் அப்படின்றது தான் ரைட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் the director hired the new employee after the interview so hired அப்படின்னு கொடுத்துட்டாங்களா hired என்னவா சேஞ்ச் ஆகிக்கணும் was hired சேஞ்ச் ஆகிக்கணுமா ஸோ verb செக் பண்ணணுமா will be hired was hired is being hired ஸோ இப்போ எனக்கு எது ரைட்டான ஆன்சர் was hiredன்றது தான் ரைட்டான ஆன்சர் is வராது hired வராது will be hiredும் வராது ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அண்ட் இந்த கொஷின்ஸோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க ஓகேவா தேங்க்யூ